எல்லாருக்குமே வணக்கம். மைவி3 ஆட்ஸில் பேமெண்ட் எப்போ தான் வரும், பணம் வருமா வராதா, யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களேன் அப்படின்ற போல் நிறைய பேர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எம்டி அவர்களே உள்ளே போயிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம போட்ட பணம் அவ்வளோதானா, முடிஞ்சா, இனிமேல் வராதா, ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுவாங்களா, அப்போ நான் போட்ட பணம் அவ்வளோதான் போச்சு போல், வராது போல், நான் வித்ட்ராவல் வந்து இந்த மாதிரி 1 லட்சம் கொடுத்தேன், 1.5 லட்சம் கொடுத்தேன், அந்த அமௌண்ட்டெல்லாம் வராது போல் அப்படின்ற போல் நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஸோ இது எல்லாமே வந்து டெம்பரரி தான். இது வந்து விசாரணை, அவ்வளோதான். அவரை ஒன்றும் தூக்கி ஜெயிலில் போட்டு அவருக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படின்ற போல் எதுவுமே வந்து கோர்ட்டில் என்ன எதுவுமே சொல்லலை, எதுவுமே நடக்கலை. இப்போ வந்து அவராக போய் சரணடைஞ்சிருக்காரு. எதுக்காண்டி சரணடைஞ்சிருக்காரு? ஸோ அந்த மாதிரி கம்பெனி மேலே ஒரு அக்கறை இருக்குது, மக்கள் மேலேயும் ஒரு அக்கறை இருக்குது. ஏன்னா அவரை நம்பி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இந்த நிறுவனத்தை வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த நிறுவனத்து மேலே அந்தளவுக்கு மரியாதை இருக்குது, அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவர் மனசில் வச்சுட்டு தான் வந்து அவர் நேரடியாக போய் சரணடைஞ்சிருக்காரு. ஸோ எதுக்காண்டி சரணடைஞ்சிருக்காரு? ஸோ கவர்மெண்ட்டில் என்ன தான் பிரச்சனை, எதுக்காண்டி தான் இப்படி கேஸ் மேலே கேஸ் போடுறீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். அப்படிங்களா, சரி இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றிக்கிறேன் அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் அவர் வந்து கொடுத்துட்டு அந்த பற்றின டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணி, ஸோ இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, அவ்வளோதானே, அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் என்னோடய கம்பெனியில் அப்படின்றத ஒரு தெளிவான ஒரு முழு விளக்கத்தையும் அங்கே விளக்கம் அளிச்சுட்டு அதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளான் திட்டத்தையும் கொண்டு வந்து புதுசாக நல்லா ஒரு சூப்பரான லெவலில் நம்ம அந்த கம்பெனியை மீண்டும் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் வந்து சரணடைஞ்சிருக்காரு. மித்தபடி பேமெண்ட் வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க இதெல்லாம் ஓகே தான், அவர் உள்ளே போயிட்டார் செஞ்சிட்டார், ஓகே தான். அவர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேமெண்ட்டெல்லாம் போட்டுட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு அது மட்டும் உள்ளே போனார்? பேமெண்ட் எங்களுக்கு வேணும்ல, நாங்கள் வந்து வட்டி கட்டணும், எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது. நான் இப்போ ஒரு 4-5 மாதமாக வந்து எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஆனால் இந்த வர்ற மாதத்தை வந்து என்னால் சமாளிக்க முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு கடன் நெருக்கடி வந்து இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து எல்லாருமே வந்து கோவப்படுவீங்க. உங்களுடைய கோபம் வந்து நியாயமானது தான். யாருமே வந்து அதெல்லாம் இல்லவே இல்லை, அதெல்லாம் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அது வந்து நியாயமான கோபம் தான். ஏன்னா உங்களுடைய பணத்தை கொடுத்து நீங்கள் அந்த டேப்லெட்டை வாங்கி நீங்கள் அப்கிரேட் ஆகியிருக்கீங்க, இதில் ஒரு இன்கம் வரும் அப்படின்னு. அந்த பணம் வந்து உங்களால் எடுக்க முடியல, இன்னும் நீங்கள் போட்ட அமௌண்ட்டையும் எடுக்கலை, இல்லை இது வரைக்கும் நான் ₹1 கூட அந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்திலேருந்து நான் வாங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோபம் வரும் தான். ஸோ எம்டி அவர்கள் உள்ளே இருக்கார். ஸோ அவர் வரணும், இல்லைனா மேனேஜிங் டைரக்டர் யாராவது வந்து இந்த பேமெண்ட்டை பற்றி ஏதாவது அவங்களே ஒரு அப்டேட் ஏதாவது இந்த 2-3 நாள்லையோ இல்லை நாளைக்கோ ஏதோ ஒரு வீடியோவில் ஏதாவது சொன்னால் தான் உண்டு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லைங்க. ஸோ பேமெண்ட்டு கண்டிப்பான முறையில் வரும், யாருமே பயப்பட தேவையில்லை. பேமெண்ட் போட்டால் அமௌண்ட்டு போச்சு, நம்ம வித்ட்ராவல் பணம் வரலை அப்படின்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பான முறையில் வரும், ஆனால் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ கேடிவி அப்படின்ற சேனலில் அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணணும் அப்படின்ற அதே கான்செப்ட் தான் இங்கே நானும் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணால் எல்லாமே தானாகவே நடக்குங்க, எல்லாமே தானாகவே சரியாயிடும். ஸோ அதனால் யாருமே வந்து உங்களுடைய மைண்டை நீங்களே அது இதுன்னு யோசித்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பேமெண்ட் கண்டிப்பான முறையில் வரும். இடையில கூட யாராவது மேனேஜிங் டைரக்டர் யாராவது வந்து இதை பற்றின அப்டேட் ஏதாவது வந்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க, அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ பேமெண்ட்டு வரும், கண்டிப்பான முறையில் எம்டியும் வெளியே வருவார், கம்பெனியை நல்லபடியாக நடத்துவார், நம்ம பேமெண்ட் எல்லாம் கொடுத்துருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.